பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? அதான் கார் வாங்கியாச்சுல, எதுக்கு இந்த டப்பா வண்டியை கட்டிட்டு அழுவுறீங்க? இதனால உங்களுக்கு தானே லேட் ஆகுது. எதை பார்த்து டப்பா வண்டின்னு? என் வண்டி லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் ஓடும். உன் வண்டி ஓடுமா? நான் டிராஃபிக் ஜாமில் பூந்து போயிடுவேன். நீ போவியா? என் வண்டி நின்றுச்சுன்னா பெடல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். உன்னால முடியுமா? என்ன ஃப்ளாஷ்பேக்கா? சத்தியமா இல்லை. போங்க, போய் செடிக்கு தண்ணி ஊற்றுங்க. இன்னைக்கு கார்த்திக் டேர்ன் இல்லைமா? கல்யாணம் ஆனதுலேருந்து என் ஃப்ரீடமே போச்சு. அதை இவ சொல்கிறேன். என்ன பண்ணுறீங்க? காஃபி. சுகர் மாத்திரை போட்டிங்களா? சுகர் மாத்திரை போட்டிங்களா? வைங்க வைங்க, முதல்ல உள்ள போய் மாத்திரை சாப்பிடுங்க, அப்புறமா காஃபி குடிங்க. சரிம்மா. டேய் கார்த்தி, சுகர் மாத்திரை எங்கடா இருக்கு? அதை அண்ணியே தான் கேட்கணும்ப்பா. ஆத்தி, நானே தேடிக்கிறேன். கல்யாணம் ஆன புதுசில் உங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், ரகுவோட அம்மா இடத்துக்கு நீ வந்துட்டமான்னு. தெரியாமல் சொல்லிட்டம்மா. இப்போதான் புரியுது, வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறதா அந்த இடம்னு. நான்லாம் புலம்ப ஆரம்பிச்சேன்னா இந்த சுகர் மாத்திரை எப்படிதான் சமாளிச்சிங்களோ? இதுல எவ்வளோ பண்ணாலும் என் அம்மா மாதிரி வருமா, என் அம்மா மாதிரி வருமானு குறை வேற. என்ன கலர் ஷர்ட் அது? பிங்க் அண்ணி. இதெல்லாம் ஒரு கலரா? போடா போ, உருப்படியா அதை போட்டு வா. அவ்வளோதானே அண்ணி? போடான்ற. இன்னைக்கு என் கோட்டா முடிஞ்சதுப்பா. என் கோட்டா உனக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சுடா. என்ன பண்றீங்க? மாத்திரை போட்டேன்ல, அதான் காஃபி. இது சூடு ஆறி இருக்கும், நான் வேற போட்டு எடுத்துட்டு சரிம்மா. போங்க. என்னடா இழிப்பு? இப்போ புரியுதா? என்னது? காலையில எந்திரிச்சிலேருந்து ஒருத்தனை கத்திக்கிட்டே இருந்தா அவனுக்கு எப்படி இருக்கும்னு. போடாடே. போறாங்க. அனிதா போய் வாங்குனதெல்லாம் ஓகே தான். காஃபி போடா. எங்களுக்கும் நீங்க அவார்டு வாங்குறதெல்லாம் பார்க்கணும்னு இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். கேட்டா அம்மா சென்டிமெண்ட். ஐயோ, வர இவன் அம்மா சென்டிமெண்ட் டார்ச்சர் என்னாலே தாங்க முடியலம்மா. எவ்வளவு நாளா இந்த டயலாகே ஓட்ட போறீங்க நீங்க? அங்க காட்டு. முடியல. இந்த ஷர்ட் ஓகே அண்ணி? இந்தா புடுறா. வரமா? ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, மாட்டலாம். ஒழுங்கா ஒரு டை கூட கட்ட தெரியும். வரமா? வரேன். ஹியூமர் கிளப் போல டைம் இருக்கு. 4 கிழமைங்க சேர்ந்துக்க வேண்டியது, ஒன்னா உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. நீங்களாம் சிரிக்கவே மறந்துட்டீங்களடா. இதுக்கிட்ட மாட்டி விட்டீங்கன்னா நீயா தானே போய் சிக்கின? ஆமா. முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். உனக்கு ஜாலிடா. கல்யாணம் கான்செப்டே இல்ல. கேஸ் தீர்ந்து போச்சுப்பா. 2-3 வாட்டி ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணேன். ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது கொஞ்சம் சொல்லிட்டு வந்திருப்பா. ஏன் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீ தானேப்பா எல்லாம் கரெக்டா செய்வ. ஆனா ஒன்னா இதை ஒன்று சொல்லிடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என் வீட்டு வேலையை மட்டும் தான் செஞ்சுட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டு வேலையும் சேர்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. பிளம்பர் கூப்பிட மறந்துட்டேனே. ரகு, அந்த பிளம்பருக்கு ஃபோன் பண்ண சொன்னா. அம்மாடி. ஷாலினி மா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேம்மா. அப்படியா? நீ எப்படி இருக்கேம்மா? ஏதோ இருக்கு. அப்பா எப்படி இருக்காருமா? அவருக்கு என்ன? ஏதோ கல்யாணம் ஆகி துபாயில செட்டில் ஆன மாதிரி விசாரிச்சுக்கிறாங்க. நீ சாப்பிடுறதே இல்லையா? மெலிஞ்சாப்ல இருக்க. என்ன ஹாரி பாட்டர் இப்படி வெயிட் போட்ட? வீட்டு வேலை சமந்தி, செஞ்சு எப்படி இருக்கீங்க? ஐயோ, நல்லா இருக்கேன் சந்தமந்தி. என்ன மேட்டர்னு புரியலையா? தங்க புஷ்பம். மாமா, உங்க 47வது பிறந்த நாளைக்கு ஏதாவது ஸ்பெஷலா பண்ணட்டுமா? 42டி 42. நான் தான் பாஸ்போர்ட்ல பாத்துட்டேனே. ஏபிசிடி கூட படிக்க தெரியாது, இதை மட்டும் கரெக்டா படி. என்ன பண்ணட்டும்னு சொல்லுங்க மாமா. எதையாவது பண்ணி தொலைடி. சார், உங்க மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ரிப்போர்ட் தங்க புஷ்பம் கொடுத்து விட்டாங்க. பிபி பயங்கரமா இருக்கு, சுகர் சுத்தமா சரியில்லை, கொலஸ்ட்ரால் கொடூரமா இருக்கு. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சார். வயசு ஆக ஆக கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க சார். யாருக்குடா வயசாயிடுச்சு? ஐ எம் ஜஸ்ட் 37. சார், காமெடி பண்ணாதீங்க சார். உங்க பாஸ்போர்ட்டை தங்க புஷ்பம் என்கிட்ட காமிச்சிட்டாங்க. ஐயோ, காட்டிட்டாளா? அடியே சார், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. 1000 தான் அவங்க உங்க ஒய்ஃபா இருந்தாலும் அவங்கள நீங்க டிடின்னு போட்டு பேசும்போது எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். இவனை சந்தேகப்படவும் முடியல, சந்தேகப்படாம இருக்கவும் முடியல. கேட்டா தங்கச்சியும். ஆமா சார். அட பாய், ஆடி பென்ஸு பிஎம்டபிள்யூக்கு நடுவில் இந்த துருப்பிடிச்ச ராடை கொண்டாந்து எப்படி மனசாட்சியில் நிறுத்துறான் பார்த்தியா? ஏன் 2 வீலர் பார்க்கிங்கில் நிறுத்த மாட்டாராமா? சார், அது ஒரு ஆன்டிக் பீஸ். என்ன ஆண்டியோட பீஸா? கஷ்டம். ஹலோ சார். ஹாய் ஹாய். ஹலோ. வாட்ஸ்அப். ரகுவரன், வாழ்க்கையில் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் பழச மறக்காத உங்கள் பண்பை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சார், கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு. ஆகா ஆகா ஆகா, அற்புதம் சார். வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே திருக்குறள் இருக்கு சார். ஆமா ஆமா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நீங்க மேல போங்க. எதுக்கு சார்? நீங்க போங்க, அப்பதான் தெரியும். சரி, ஓகே போங்க. சார். ஓகே சார். ஐயோ, ஷைஸ் போங்க, ரகுவரன். சார். என்ன சார் இதெல்லாம்? தேங்க்யூ சார். இன்ஜினியர் ஆஃப் தி இயர் எங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? எல்லாம் உங்கள் அப்பாவால் தான் மேடம். இருந்தாலும் நீங்களே வந்து வாங்கியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இல்லை மேடம், அது நீங்கள் போய் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். மேடம், உங்களுக்கு தெரியாது இல்லை, ரகுவரன் ஒரு சென்டிமெண்ட் டைப்பு. அது மட்டும் இல்லை, அவர் வண்டியை ஓட்டு வர்றதுக்குள்ள அவார்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷனே வந்துடும்.
என் வண்டியை பற்றி தப்பாக பேசாதீங்க சார். அதை வண்டின்னு சொல்கிறது தான் தப்பு. ரகுவரன். கோ வாங்க, பபே, please, பசிக்குது கத்திக்கு. பபே, வெட்டுங்க பபே. ப்ளீஸ். சொல்லு தங்க புஷ்பம். மாமா சாயந்தரம் வந்த உடனே கேக் வெட்டிடலாம்ல? எல்லாம் வெட்டியாச்சு. வெட்டிட்டீங்களா? நான் இங்க எவ்வளவு ஆசையா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். பக்கத்து வீட்டம்மா எதிர் வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டாச்சு நானு. இப்போ என்ன பண்ண? ஓ, என் பாஸ்போர்ட்லாம் ஏன் அடுத்தவங்கிட்ட காட்டுறேன்? உங்க போட்டோ பார்க்க காமெடியா இருந்துச்சு. அதான் நானும் மணிக்கும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். சேர்ந்து சிரிச்சிங்களா? பார்க்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? என் பிறந்த நாளை சொல்லுங்க பார்க்கலாம். உன் பர்த்டே ஏன் பர்த்டே தான்? ஜூலை 10th ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி, கடகலக்கணம். பாருங்க மாணிக்கு எவ்வளவு கரெக்டா சொல்லுது. இதுல ஏதாவது ஒன்னாவது படையோ செய் கல 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 கல. ஏதோ 2 பாட்டு மிக்ஸ் ஆகுது. சார் வண்டி நிறுத்திட்டேன், நீங்கள் போங்க. நிறுத்திட்டியா? ஆ ஒரு வித்தியாசமே தெரியலையப்பா. சார் ட்ராப் பண்ணிட்டேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க. மிஸ்டர் ரகுவரன் சார். என்ன உங்க வீட்டு முன்னாடி நிறுத்திக்கிட்டு என் வீட்டுக்கு போடுறீங்க? ஆமாம் சார், என் வீடு இங்கே அசோக் நகரில் ஆமா. இருக்கு. உங்கள் வீடு தான் பக்கத்தில் ஆவடியில் இருக்கு. அப்படியே வாக்கிங்கில் போங்க. இவ்வளவு நேரம் வாக்கிங்ல தானப்பா கூட்டு வந்த. You always talk bad about my வண்டி வண்டி. என்னப்பா நீ அசோக் நகர் டு ஆவடி 20 கிலோமீட்டர்ஸ். எங்கள் அப்பா நான் 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் ரேங்க் எத்தனை வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? இத போய் வாக்கிங்ல நீங்கள் போங்க முதல்ல இங்கேருந்து. நீங்கள் போங்க பேபே, கோ பேபே கோ. இதுக்கு தான் பெப்பே, இதுக்கு தான் சரக்கு அடிச்சவ கூட பைக்ல ஏறக்கூடாதுங்கிறது. You don't talk to me for 2 days. 2 பேர்ல யாரா பெப்பே? ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. என்ன தனியா இவன் குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கா? Why lock? Unnecessary. Oh, what a sad song. எங்கடா இருக்க? Abba, I'm waiting outside. Please open the gate. வெளியில இருந்துட்டு உள்ள போனா வை. You hung up on me? Too late. Taking the highway. Such a tall building. டேய் குரங்கு போல கீழ இறங்கு. இவ்வளோ தூரம் ஏற்றனே அப்படியே கீழ வந்துடுறேன். இறங்குடா. என்னடா கெட்ட வாட வருது? நீ குளிக்கலையா? ஏய் புடிச்சு வந்திருக்கியாடா? நோப்பா. ஏய் சத்தம் போடாம வாடா, உன் பொண்டாட்டி முடிச்சுக்க போறா. வா. நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? கேப்படா. நோ காமன் சென்ஸ். நீ சரியா சாப்பிட்றது இல்லையா? எழுச்சுனே போறியா நீ? அத நீ சொல்ற. போச்சு வெரி பிரைட். கிறுக்கு போல நான் தான் கூட்டு போயிட்டு இருக்கேன்ல பொத்துனாப்புல. ஏக்குடா லைட்டை போட்ட? என்ன நான் குடிச்சிருக்கா இல்லை டீ குடிச்சிருக்கியா? நான் கூட தானே வரேன். நான் எப்படி லைட் போட முடியும்? நீ போடலையா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? Oh my God! No! எங்க போற? I have என்னைய to run. விட்டுட்டு. அவர் தான் குடிச்சிட்டு வந்திருக்காருன்னா நீங்களும் திருட்டு தன்மை உள்ள கூட்டு போய் படுக்க வைக்கிறீங்க. நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்க வேண்டியது. ஏய், என்னடி வாய் ரொம்ப நீளுது? எங்க அப்பாவை பார்த்து வெக்கமே இல்லையாங்கிற? கேட்டா கேட்டு போட்டுண்டா. காலையில் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுடா. நீ உடுப்பா உடுப்பா ஏய். உடுப்பா ஏய். உடுப்பா 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 சரி. உடுப்பா சரி. உடுப்பா உடுப்பா ஏய். பா உடுப்பாங்கறல்ல. விட்டாதான் போறியா? ஒரு மாதிரி ஏன் விடுற? அது சரி. ஏய், என்னடி எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களே அதிகாரம் பண்ற? உங்க வீடுனா நீங்களே இருங்க. நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். ஏமா அப்படியெல்லாம் பேசுற? பா ஆ? இவ்வளோ அப்பாவியா இருக்கிறியப்பா. ஏய், நானும் 1 வருஷமா பாக்குறேன் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றியே. நீங்க ஒரு நாள் போயிருக்கியாடி? சும்மா ஆசை மட்டும் காட்டுற. பக்கத்து காம்பவுண்ட் தானே, எகிரி குச்சி போக வேண்டியதானே. இப்படியெல்லாம் பேசாத. வேணாம். நோனா காலைல நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆமாடா காலைல ரொம்ப ஃபீல் பண்ணுவடா. பா வாழ்க்கை ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு தானே பாருங்க. எல்லாத்துக்கும் உங்க அம்மா தான் காரணம். உங்களை ஒழுங்கா வளர்த்துனா நான் எப்படி கஷ்டப்படணும்? என்னடா என்னாச்சு? அம்மா அம்மா பாத்தியாமா பாத்தியாமா இந்த பொண்ணு எப்படிலாம் பேசுது பாத்தியாமா? ஏமா அவங்க அம்மா கிட்ட? இதெல்லாம் கேட்க கூடாதா? நீ எங்களை விட்டு போயிட்டியாமா? நீ மட்டும் இருந்திருந்தா நான் இந்த பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருந்திருக்குமாமா? ஏய் உன் அம்மா உன்னை இதை விட கேவலமெல்லாம் கேட்டிருக்கா. வாடா டேய். ஓ மை காட். வேலை இல்லாதப்ப குடிச்சு சுத்துனா ஓகே. இப்பதான் பொறுப்பான ஒரு வேலை இருக்குல்ல. இப்ப என்ன பிரச்சனை? அதான் கல்யாணம் ஆயிருச்சே. என்னை விட்டா உங்களை யாரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க? நான் கல்யாணம் பண்ணும்போது நீங்க வெட்டி பையன். ஏய், யாரை பார்த்து வெட்டி பையன்? ஐம் சிங்கிள் அண்ட் ஐம் யங்கடி. ஐம் சிங்கிள் அண்ட் ஐம் யங். ஏய் என்ன சிங்கிள் எங்கு? அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல. சிங்கிளும் கிடையாது எங்கும் கிடையாது. போய் படு. ஆமா, இப்படியே செல்லம் கொடுத்து கேடுங்க. ஏய், அச்சி பல்லெல்லாம் வச்சிருவேன். டென்டிஸ்ட் ஆச்சேன்னு பாக்குறேன். என்ன டேய். பாக்குறேன்? பயந்துருவாங்களா? டேய் கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்காதடா. டேய் கார்த்திக் கல்யாணம் பண்ணிக்காதடா. நீ ஒன்றும் தப்பா நினச்சிக்காதம்மா. கல்யாணம் பண்ணிக்காதடா. டக்குனு கதை மூடுறா. அப்பல்லாமா பேசுன? அவ்வளோ தைரியமாக பேசுன? வீட்டு பக்கம்லாம் போயிடாத. அப்பா அண்ணி ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பி ஹியூமர் கிளப் போயிட்டார். ஒன்று அவர் அங்கே வந்து பார்க்க சொன்னார். ஷாலினி, இந்த பூவால இப்போ காலினி.
நான் ஏன் லேட்டாக வந்தேன் தெரியுமா? இல்லையே, டைமுக்கு தானே வந்திருக்கீங்க. அதான் நான் ஏன் டைமுக்கு லேட்டாக வந்தேன் தெரியுமா? உனக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். பூவா? ம், எஸ் எனக்கா? எஸ். என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஏன் பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இல்லை அப்பா சம்பந்தமே இல்லாம திடீர்னு இன்னைக்கு ஏன் பூ வாங்கிட்டு வந்தீங்க? வச்சுக்க. என்ன பண்ணிட்டு வந்தீங்க? நான் ஒண்ணுமே பண்ணலடி. ஒண்ணுமே பண்ணலனா அப்புறம் எதுக்கு பூ வாங்கிட்டு வந்தீங்க? அப்போ 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 சொல்லுடி. வேற ஒரு பொண்ணு. ஐயோ ஐயோ நான் ஐயோ என்ன பண்ணேன்? பண்ணாத. யார்டி கேட்காத. ஐயோ மாமா. ஆத்தி டேய் எங்க போற? உள்ளதான். உள்ள நிலைமை சரியில்லை, அப்புறம் வருவோம். ஐயோ சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணலடி. என் மூஞ்சி உன்னை விட்டா யாரடி பாப்பா? லாஜிக் கரெக்ட் தான், ஆனா என்ன பண்ண? எதுவும் பண்ணல. இவனை நம்பாத ஷாலினி. ஊது. திஸ் இஸ் ரிடிகுலஸ் ஐ சே. ஊது. குடிக்கலடி. குடிக்கல அப்புறம் என்ன ஊது? ஐயோ ஸ்மெல் வருது. குடிக்கவே இல்ல, எப்படி வரும்? எனக்கு வருது. ஐயோ குடிக்கலடி. குடிச்சிருக்கீங்க. ஐயோ அப்பா என்ன பண்ணுவேன்? இந்த கரும முடிச்ச பூ. இந்த புருஷன் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல. நம்ம என்ன தண்ணி கொடுத்தணும் போயிடலாமாப்பா? நம்ம ஏண்டா போனோம்? அவங்கள அனுப்பிச்சிருவோம். எங்கப்பா? அதான் டென்ட் கட்டி வச்சிருக்கான்ல. முடிய பிடிச்ச ஆர்டர்ல நீ கிட்ட போயிருக்க கூடாது. டக்குனு தூரம் வந்திருக்கலாம்ல. எங்க போச்சு அறிவு? சரி, அறிவு இருந்தா நீ கல்யாணம் பண்ணிருப்பியா? இனி ரொம்ப டேமேஜ் போல இருக்கு. சும்மாறா, பாக்குற பார்வை சரியில்லை. வாங்க. என்னடா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? உட்காரு. நீ அப்பா, நீ தம்பி. கையில் என்ன? பிரியாணி. எடுங்க. சரி சாப்பிடு. இந்தா இந்தா. ஆமா, நான் போனதுக்கு அப்புறம் என்னடா நடந்துச்சு? நான் தான் சொன்னேன்ல, ஒரு பவுன் சங்கிலியை கொண்டு போய் கொடுத்தாலே மூஞ்சில் அடிப்பாளுங்க. ஒரு முளை மல்லிகை பூவை போய் கொடு, பூவை போய் கொடுன்னு. நீ மொக்க ஐடியா கொடுத்தது கூட எனக்கு ஃபீல் ஆகல. ஆனா என்ன அம்போன்னு விட்டு ஓடின பாத்தியா? புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும்டா. நடுவுல நான் வந்தா அது எப்படா இருக்கும்? இந்த அறிவு உனக்கு ஐடியா கொடுக்கும்போது வரலையா? டேய், எனக்கு உனக்கு இருக்கட்டும். ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு இருக்குடா. இப்படிதான் நான் ஒரு தடவை ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். நீ குடிச்சிட்டு போன. சின்ன வயசுல இருக்கும்போது நீ எல்லா சேட்டையும் பண்ணிட்டு என்ன போட்டு அதை பண்ணாத இதை பண்ணாதான் அடிச்சு வளர்த்துருக்க. இது நான் பண்ண தப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு ஒரு நல்ல வாட் அன் எக்ஸ்கியூஸ். உன் அம்மா என்கிட்ட ஒரு வாரமா பேசவே இல்லை. எப்படி? அதுதான் நான் கடைசியா குடிச்சது. அதுக்கப்புறம் ஒரு ஐடியா பண்ணேன் பாரு. அந்த ஐடியாவை நீ இப்ப எனக்கு கொடுக்க போற. சரி சொல்லு, எனக்கு வர வழி இல்லை. ஊட்டிக்கு 2 டிக்கெட் எடுத்து அவ கையில போய் கொடுத்தேன். அப்படியே முகம் 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரகாசமாயி போச்சுல. அதுக்கப்புறம் அப்படியே ரொமான்ஸ் ஆகி தான் கார்த்திக் பிறந்தான். எனக்கு என்னமோ இது பெட்டர் ஐடியான்னு தோணுது. நீ அப்ளை பண்ணி பாரு. இவங்க 2 பேரும் தனித்தனியா இருந்தாலே சமாளிக்கிறது கஷ்டம். வா ரகு. ஹாய். என்னது? நம்ம 2 பேருக்கும் குழு மணாலிக்கு டிக்கெட் எப்போ? இந்த வாரம் தான். இந்த வாரம்? இந்த வாரம். இந்த வாரம் மாமா. நானும் தானே சொன்னேன். யா நல்ல மாட்டேன். எந்திரிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? இந்த வாரம் என்ன நடக்குது? இந்த வாரம் என்ன நடக்குது? சொல்லுங்க. சொல்லு ரகு, கேக்குறல்ல. இந்த வாரம் ஐயோ ஐ புட் மை செல்ஃப் இன் தி சிச்சுவேஷன். நம்ம வெட்டிங் டே. ஓ நம்ம வெட்டிங் டே இந்த வாரமா? இந்த வாரம். குட் லக் ரகு. கல்யாணத்தப்போ இதே தானே சொன்னீங்க. வெட்டிங் டே. வெட்டிங் டே. ஞாபகம் வந்துருச்சு. மே 25th. ஆமா ஆமா. அப்ப இந்த வாரம் என்ன? இந்த வாரம் தெரியலையம்மா. எங்க சொந்தக்காரங்க கல்யாணம் இருக்கு, போணும்னு சொல்லிருந்தேன்ல. கரெக்ட். யாருக்கு? ராஜேஷ். ராஜேஷ். கரெக்ட், ராஜேஷ். எப்படி சமாளிக்கிறான் பாரு. ராஜேஷ் யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படி போட அருவாளை. தெரியலையம்மா. ஏன் கசின்? ஆமா, உனக்கு முன்னாடி ஷாலினி அவனுக்கு தான் கட்டி கொடுக்கலான்னு இருந்தோம். கொடுத்து வச்சவன் எஸ்கேப் ஆயிட்டான். அந்த கல்யாணத்துக்கு போகாம இருக்குதானே இந்த பிளான். ஐயோ எனக்கு அப்படிலாம் யோசிக்கவே தெரியாதுமா. ஆக்சுவலி ஐ அம் வெரி இன்னசென்ட். ஆமா. போன வாரம் உங்க வீட்ல கல்யாணம் இருந்ததுல, அப்ப பிளான் பண்ணலாம்ல. ஏங்க நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு நடுவுல பிரச்சனை இருந்தா அது சால்வ் பண்ணலனா கூட பரவாயில்ல. தயவு செஞ்சு இப்படி ஏத்தி விடாதீங்க. இதோ பாருமா ஷாலினி, நான் இந்த டிக்கெட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு உங்க அப்பா அம்மா பேருக்கு மாத்தி கொண்டு வந்துடுறேன். நான் போய் இப்ப ராகேஷ் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். ராஜேஷ் சேம் ஃபெலோ. குழு மணாலியில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 உள்ளது.
சத்தியமா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லம்மா. இப்படி ஒரு மேட்டர் நடக்கிறதே எனக்கு தெரியாதுமா. அப்பா இதெல்லாம் பிளானா? பிளானா? நீ மாமியாரா இருக்கிற வரைக்கும் நான் சாமியாரா போக வேண்டியதான். போக வேண்டியதானே? நம்ம 2 பேரும் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், அது உங்களுக்கு ஞாபகம் இல்ல? நம்ம 2 பேரும் உட்கார்ந்து எவ்வளவு டிவி சீரியல் பார்த்திருக்கோம், அது உங்களுக்கு ஞாபகம் இல்ல? நான் உங்களுக்கு பாத்திரம்லாம் கழுவி கொடுத்துருக்கேனே, அது உங்களுக்கு ஞாபகம் இல்ல? என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்ல? ஐயா ரொம்ப பாவம் தான். நீ போ முதல்ல. ரகுவரன், வசுந்தரா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்குன்னா நமக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறது கஷ்டம்தான். கிடைக்குதோ கிடைக்கலையோ சார், நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா செய்வோம். மற்றது ஆண்டவங்க இல்லை. வாங்க. இவங்க இங்க என்ன பண்றாங்க? தெரியல மேம். எதுக்கு 2 பேருக்கும் ஒரே டைம்ல அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க? Such an embarrassment. சாரி மேம், we weren't informed. மேடம், நான் ரகுவரன் ஞாபகம். ஐ எம் அல்கு சுந்தரம். Shut up. So cute. Good morning, Mr. Uncle. ஹலோ மிஸ்டர் சுந்தரா. குட் மார்னிங் சார். ஹலோ சார், என்ன சார் உங்களை பார்த்து ஷட்டப்னு சொல்லிட்டு போறாங்க? வாயை மூடுங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு கேட்டேன். ஷட் அப்னு கரெக்டாக சொல்லிட்டு போகிறாங்க. ஐ திங்க் ஷி மஸ்ட் பி வெரி குட் இன் யுவர் இங்கிலீஷ். இன்னும் கொஞ்சம் பெட்டராக சமாளிச்சிருக்கலாம் பேபே. உடயம் பேபே. சொல்லுங்கம்மா, உங்கள் டிசைனை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Sir, if you don't mind, I'd prefer a private meeting. தனியா பேசலாமா? அட, இதில் என்னம்மா இருக்கு? இங்கே சொல்லுமா. ஆனால் நான் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. ரகுவரன், ஏதாவது ஃபைட் ஆரம்பிக்க போதா? மேபி. So basically the concept of this design is to create free-flowing spaces and unobstructed views, which will accommodate more number of units. As per our plan, in case of any emergency evacuation, it's like that. For construction, it's German technology. So, you're getting it right? Okay, good. And of course, we have our floor plan. We've designed it in such a way that every square foot of area is utilized to the maximum in order to make it one of the most highly sustainable hospitals in this entire region. Basically, it's a 600 crore project that we will execute within a 2-year period of time. Okay? புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. பேபே, ஒரு நாள் ரூம் போட்டு இதெல்லாம் ரிஹர்சல் பண்ணிட்டு வந்திருப்பாங்களோ? இருக்கும் பேபே. சார், அப்படியே உங்கள் டிசைன் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா. ரகுவரன் சார், ப்ளீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, அது ஆக்சிடென்ட் ப்ரோன் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கணுங்கய்யா. நம்ம நிலம் அங்கே தான் இருக்குங்கய்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சூரிய ஒளி உள்ள வரணுங்கிற என்ன பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளிக்கு நேச்சுரலாக வந்து ஹீலிங் குவாலிட்டி இருக்குங்க. அதனால ஈஸ்ட் ஃபேஸிங் வாஸ்துவும் கரெக்டாக இருக்குங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ஏரியாவில் தான் ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ் கொஞ்சம் ஹையாக பண்ணியிருக்கோம், ஆம்புலன்ஸ்லாம் உள்ள வரணுங்கிறதுக்காகயா. உங்களுக்கே தெரியும். ஆமாங்க. அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் இல்லையா, செவுத்துல இந்த நேச்சர் ஃப்ரெண்ட்லியா கொடிலாம் படுற மாதிரி, கொடியை செய்ததும் காற்று வந்ததா அந்த ஃபீல்ல ஒரு மாதிரி நல்ல பாட்டாச்சு. ஆமாங்க. கொடியை செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடியை செய்ததா. என்ன பாட்டு, என்ன பாட்டு. நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா. அப்புறம் இந்த ஏரியாவில் தான் ஃபார்மசி வரப்போகுதுங்க. மற்றதெல்லாம் பேசிக்காக நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதுதான் பண்ணியிருக்கோங்க. டெக்னிக்கலாக நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குங்கய்யா, அதெல்லாம் சொல்லி நான் போர் அடிக்க விரும்பலை. டிசைனாக உங்கள் டிசைன் தான் நல்லா இருக்கு. கம்பெனியாகவும் உங்கள் கம்பெனி தான் பெரிய கம்பெனி. பட்ஜெட்லேயே ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ப்ராஜெக்டை உங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார். கொஞ்சம் இருங்க தம்பி. பட் I like your attitude and your behavior better. That's a very bright boy you have, Mr. Ramkumar. Street smart. Stay the way you are. You will go a long way. Congrats. The project is yours. What? Good luck. புதிய வானம், புதிய பூமி, எங்கும் பனிமலை பொழிகிறது. மறுபடியும் குடிச்சிட்டு வந்தியா? செத்தான் சேகர். என்னை வரவேற்க வண்ணப்பூ மலை பண்ணுகிற பசங்க என் மேல இல்ல. லா 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 லா. மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஐயோ ஆமாண்டா. ஒரு நிமிஷம் இரு. போட்டு மெல்ல. மெல்ல ஸ்மெல் வராது. அப்படியே அண்ணி வந்துருவாங்க. எங்க உள்ளதான் இருக்காங்க. உள்ள இருக்கலாம். ஐயா அந்த ரூம்ல. ஏய், என்ன கேட்டா நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லிடுறா. ஸ்மெல் வருதா? வருதா? ஆமா. ஏன்டா வருது? சொன்னேன். இவன் தான் சரக்குல கூல் ட்ரிங்க்ஸ் கலந்து இல்ல கூல் ட்ரிங்க்ல சரக்கு கலந்து என்ன குடிக்க வச்சிட்டான். அட பாவி, பிளேட்டை மாத்திட்டியா? உண்மைதானடா சொன்னேன். இந்த கயிறு உங்க
உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் இனிமேல் நீங்கள் குடிக்கக்கூடாது. எடுத்ததை எடுத்த இடத்துல வச்சா அங்கேயே இருக்கும். என்னண்ணா அண்ணி கயிறு கட்டாங்களா? இனிமேல் குடிக்க முடியாதா? என்னது கயிறா? ஆமாம், உன் கையை பாரு. அண்ணியும் அம்மா மாதிரியே நீ இனிமேல் குடிக்கூடாதுன்னு கையில் கயிறை கட்டி விட்டாங்களா? அட போடா, எல்லாரும் கட்டுற கயிறும் அம்மா கயிறு ஆயிடுமாடா. கயிறு தூக்கி போட்ட அண்ணி வந்தா என்ன சொல்லுவா? My situation in this house is very bad. But okay. இன்னையிலேருந்து ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குது. இவ டார்ச்சர்லேருந்து கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். சூப்பர்ண்ணே. எந்திரா டே, 9 மணி வரைக்கும் நான் தூங்குறது. எந்திரி. இப்படியே படுத்து கிடந்தா அப்படியே எந்திரிச்சு போய் வேலையை பாரு. என் பேர் ரகுவரன். நான் மறுபடியும் ஒரு வேலையில்லா பட்டதாரி. ஏய் லைட் போது பால போடுறா. என்ன சொல்ல போற? என் கூட படிச்சவங்க வேலை செய்ய போயிட்டாங்க. நான் இன்னும் பால் பொறுக்கிட்டே இருக்கேன் தானே. நான் ஒன்றும் சொல்லவே இல்லையடா, விளையாடு. இந்த சண்டே ஆனா கறி கடைக்கு போறது, வேலைக்கு போனாலும் நான் தான் போகணும், வேலைக்கு போகலனாலும் நான் தான் போகணும். ஒரு சில விஷயம்லாம் மாறவே மாறாது. அப்பவாது மேல இருந்து நம்மள ஒரு பொண்ணு பார்த்துச்சு. இப்போ ரகு கொஞ்சம் நம்ம வீட்டுக்கும் கறி எடுத்துட்டு வந்திருப்பா. உங்கள் க்ரெடென்ஷியல்ஸ்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ண கம்பெனியில் உங்களால் நிறைய லாஸ் ஆயிருக்கு. ஸோ ஐ திங்க் ஐ கான்ட் டூ மச். ஐ மிஸ் திஸ் ஸோ மச். புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பரா பரா பராம் பரா பரா. என்ன ரகுவரன்? என்ன மேடம்? பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. உங்களை பார்த்தோன்னா லிரிக் தானா வந்து உழுது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன எந்த வேலையும் கிடைக்காம கடைசியில் காய்கறி வியாபாரம் பண்ணுறியா? ஆமாம் மேடம், வேலை இல்லை தான். ஆனால் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சமைச்சு போட ஆள் இருக்குது. வயிறு நிறைய சாப்பிட்ட உடனே நல்லா படுத்து தூங்குவேன் மேடம். மேடம், இந்த சாப்பிட்டதுக்கப்புறம் மத்தியானம் தூங்குற சுகம் இருக்கே, அப்படி இருக்கும் மேடம். அப்புறமா சாயங்காலமாக எழுந்துப்பேன், சும்மா உட்காந்துருப்பேன் மேடம். அதுக்கப்புறம் என் விஐபி பாய்ஸ்லாம் வருவாங்க, அவங்களோட அப்படியே ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருப்பேன். மேடம், இந்த வெட்டியாக இருக்கிறதுலாம் ஒரு தனி டேலண்ட் மேடம். எல்லாராலையும் முடியாது. ஆனால் உங்களால் அப்படிலாம் இருக்க முடியாதுல்ல. நேராக இங்கேருந்து ஆஃபீஸ் போகணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும், அதுக்கப்புறம் என்ன ப்ராஜெக்டை வாங்கலாம்னு யோசிக்கணும், அடுத்த ப்ராஜெக்டை வேறு எப்படி பிடுங்கலான்னு யோசிக்கணும், அப்புறம் என்ன மாதிரி இன்னசென்ட்டோட வாழ்க்கையெல்லாம் எப்படி காலி பண்ணணும்னு யோசிக்கணும். ரொம்ப கஷ்டம் இல்லை? நிம்மதியாகவே இருக்க முடியாதுல்ல மேடம். என்னோட ரூட்டு கிளியர் மேடம். மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. வர்த்தா வசு. உளுத்தம் பருப்பு 4 கிலோ. உளுத்தம் பருப்பு 4 கிலோ. உளுத்தம் பருப்பு 4 கிலோ. தனியா 2 பாக்கெட். தனியா 2 பாக்கெட். தனியா தனியா இருக்கே. சன்ஃப்ளவர் 1 லிட்டர். சன்ஃப்ளவர் 1 லிட்டர். சன்ஃப்ளவர் 1 லிட்டர். பெருங்காயம் 2 டப்பா. பெருங்காயம் 2 டப்பா. பெருங்காயம் 2 டப்பா. செத்தான் செய்யுது. பெருங்காயம். ஓ மை காட். மறந்துட்டேம்மா, வெட்டியாக தானே இருக்கேன், போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இதே பார்வை ஒரு காலத்துல காதலா தெரிஞ்சது. மேடம் வாங்க மேடம். வாங்க சார், வாங்க சார். எப்படி இருக்கீங்க ரகுவரன்? எந்திரிமா. ஹலோ. வாங்க. சும்மா இருக்கீங்களா சார்? ஜாலியா இருக்கு. சார் நல்லா இருக்கீங்களா பொண்டாட்டி? ஓகே. என்ன ரகுவரன், ஆஃபீஸ் பக்கமே வரதில்ல, சும்மா எங்களை பார்க்கவாது வரலாம்ல. அழகு சுந்தரம் சார் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. இல்லை மேடம், சும்மா அப்படியே. வாட் பேபே, யூ மிஸ் மீ? எஸ் பேபே. டீ கடை பேலன்ஸை யார் கட்டுறது? எவ்வளோ நாள் இப்படியே இருப்பீங்க? வேறு வேலை ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல? இல்லை மேடம், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜாப் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு மட்டும் எங்கேருந்து தான் எதிரிங்கெல்லாம் வராங்கன்னே தெரியல. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன். டேய், ஒருத்தனுக்கு எதிரிங்க அதிகமாக இருந்தாங்கன்னா அவனை பார்த்து அவங்கெல்லாம் பயப்படுறாங்கன்னு அர்த்தம். இப்போ தான் நீ உன்னோட துறையில் ஏதோ உருப்படியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். எதிரியே இல்லைன்னா வாழ்க்கையே போடுறா. இந்த எதிரிங்கெல்லாம் அவங்களா வருவாங்க, அவங்களாவே போயிடுவாங்க. சார் செம்ம பஞ்சு சார். இதை ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. தேங்க்யூ. எனக்கு அப்புறம் தருவாங்க போல இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் போங்க. இப்போல்லாம் எல்லாருக்கும் கேட்க ஆரம்பிச்சிருச்சோ? எனக்கே கடிச்சு. ரகுவரன், உங்கள் ட்ரீம் என்ன?
விஐபி குரூப் பாய்ஸோட சேர்ந்து சொந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது தானே? அதுக்கான முயற்சி எடுங்க, லோன் போடுங்க. நம்ம சார் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரே. ஸ்டார்ட் த கம்பெனி. யூ கேன் டூ இட். நான் எப்பெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வழி மாறி போகிறனோ அப்பெல்லாம் எங்கள் அம்மா எப்படியாவது என்ன கைட் பண்ணுறாங்க. ஆஹா, ஆரம்பிச்சிட்டா என் அம்மா சென்டிமெண்ட். மேடம் வாங்க. என்ன நீ கிளம்பி வரேன். மேடம் என்ன மேடம் அந்த நீங்கள் டவரை வச்சுட்டு போறீங்களா? ஐயோ, ஐ லவ் யூ மா. அவன் தெரியல நகர போகுது. இப்போ இல்லைங்க கொட்டப்பாக்கு கொடுக்கா. எல்லாத்தையும் விளையாடுறேன் அவனுக்கு மாட்டுவேன். நிரம்பா இல்லை முன்னாருண்ணா, இது எவ்வளோ நீளம் இருக்குன்னு அளந்து சொல்லு. மேஸ்திரி ஒன்று முருகப்பான்னு முழுசா கூப்பிடுங்க, இல்லை முருகானாவது கூப்பிடுங்க. ரெண்டையும் விட்டுவிட்டு காலனா அரையனா மூணாறு ஒன்றாகிறீங்க. செட்டிமாருங்களோட பொழப்பு நடத்துறோம்ல, அப்புறம் ஏது முறுக்கப்பேன் பணியாரப்பேன். நீ மூணாருனா தான், நான் சூனா பேனா தான், அவன் கேனா பானா தான். அலடா, அதை விட்டுட்டு வெட்டினா பேசிட்டு இருக்கிறேன். 28.5. ஏய், இந்த தோரா எனக்குலாம் என்கிட்ட வேணாம். சரியா வந்து சொல்லு. நாக்க நம்ப மாட்டீங்க, டேப்பா தான் நம்புவீங்க. என்ன சரியா இருக்கா இன்ஜினியரு? ஏய் கரெக்டா இருக்குடா. இதுக்கு ஒரு டேப்பு, ஒரு இன்ஜினியர். நான் பார்த்துக்கிறேன், தள்ளு. ஏய் கூறுகிட்ட கூமுட்ட ஊத்து வாய் சிரிக்கி, ஏன் இப்படி கொழுப்படுத்தாலேற? வேற வேலையே இல்லையா உனக்கு? என் எச்சி பழம் தான் கிடைச்சதா? படுக்கையே பங்கு போட்டுக்க போறோம், ஒரு பழத்தை பங்கு போட்டுக்க கூடாதா? நானா உங்கூடவா? அதுக்கு ஊத்தவா என் மொரமாமா இருக்கான் பாரு. ஐயா அது கிளிங் நர்மணியா? நான் மட்டும் என்ன சவகங்க சீமா ஐயனார் மாதிரி இருக்கேன்னு நினைப்பா உனக்கு? முறுக்கேத்து வச்சிருக்கியே, கட்டு கட்டா இருக்குல்ல. ஏய் கையறி, ஏன் இப்படி உயிரை வாங்குற? தாடா ஆசை மாமனுக்கு மொர பொண்ணு மேல ஆசை, மொர பொண்ணுக்கு கழுத மேல ஆசை. ஏய் என்னடா கழுதிங்கிற? உன்னதான்டா. அம்மா சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ணு, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நீ சீக்கிரம் குளிச்சிட்டு வா. அம்மா ஐயோ விடுமா மாமா, விடுமா. கழிச்சு போட்டுறேம்மா. வா. என்னையம்மா? வாடா. இன்னுமா? வாடா. மூணாரோனா என்னடி நடக்குதுங்க? என்னன்னு தெரியலமா. கிட்டவான்னு கூப்பிட்ட இவங்க தான் ஏதோ ஆனா அவனான்னு வளர்றாங்க. மது மா, ஏண்டி இப்படி வயித்துல புளிய கரைக்கிற? என்னடி ஆச்சு உனக்கு? மறுபடியும் கனவா? ஐயோ நத்திங் மா. சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு சாப்பிட வா. ஓகே. அப்புறம் சிப்படி. Sorry bro. Hey. Sorry. I'll just reverse the car. Hey, idiot. மோரன். ஆட்டோ ஓட்டுறவங்கள ஏன்டா கார் ஓட்டுறீங்க? என்ன மறைக்கிற? எந்த டிபார்ட்மெண்ட் நீ? என்ன புதுசா? This is my slot. Hey. Hey, now move your ass. நில்றா. Hey, எங்கடா போற? Security. Hey. Idiot. பஜாரியோட கூப்பர் காதை வச்சிட்டான்பா. ஏய் ஏய் ஸ்டாப் மேன். மினி கூப்பர் கண்ணாடி உடைச்சியே, அவ ஒன்னு உயிரோட ஊர்கா போட போறப்ப. யாரு? இருக்கிறா ஒரு பஜாரி எங்க கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல. டேய் மிரர் மாத்தி கொடுத்தா சரியா போச்சு. நீ காரையே மாத்தி கொடுக்குறேன்னு சொன்னாலும் அவ அடங்குற ஜாதி இல்ல. இட்ஸ் ஆல் கிட் ஸ்டஃப் மச்சான், ஜுஜிபி மேட்டர். ஓ அப்படியா? ஆமா. 1000 ரூபாய் பெட்ரா, இன்னைக்கு பார்த்தலாம்டா. வா வா வண்டி பிடிக்கலாம். லெஃப்ட் கதுவுலாம் ஃபுட்பால் அடிப்பானுங்களே. ஹாய் மது.
ஹாய் ஜுகன். அவனை பெட்டா கட்டுற பலி வாங்குற பஜாரியா சமாளிட்டா பாப்பா. ஹே பை தி வே மது, மீட் மை ஃப்ரெண்ட் அஸ்வின். உன்னோட ஜுஜுபி காரோட சைடு மிரரை சார் தான் ஓட்சாரு. ஜுஜுபி காரா? நான் சொல்ல, சார் தான் அப்படி சொன்னாரு. ஏய் பீட்ரு, நம்ம அஸ்வினுக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும். யா ஓகே ஓகே. அப்புறம் பார்க்கலாம். சாரிங்க, பார்க் பண்ணும்போது உங்கள் சைடு வியூ மிரர் தெரியாமல் அடிச்சிட்டேன். ஐ வில் ரீப்ளேஸ் இட். ஏன் யாருன்னு தெரியுதா? பஜாரி ஜெகன் சொன்னா. இட்ஸ் மை மிஸ்டேக். தெரியாமல் ஒர்சிட்டேன். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ. எதுக்கு சாரி? நீ ஒரு சமயம் யாரும் ரச போறா? யூ ஹேவ் ஆல் தி லிபர்ட்டி. ஐயோ ஆண்டி, என்ன எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? ஐயோ ஐம் நியூ டு திஸ் ஆஃபீஸ். 10 days முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன். விச் டிபார்ட்மெண்ட்? சிஸ்டம் அட்மின். ஓ, ஏன் மூணாரு நான் ஸ்விட்சை பார்த்தே பேசுற? என்னது வீணா போனவனா? அஸ்வின். ஏன் என் ஃபேஸை பார்த்தே பேச மாட்டேங்கிற? அதுவா, அழகான பொண்ணுங்களை பார்த்தாலே பிரச்சனை தான். தூக்கம் வராது, ஆனால் நிறைய கனவு வரும். கஷ்டப்பட்டு மொபைல் நம்பரை கண்டுபிடிச்சி மொக்க எஸ்எம்எஸ் அனுப்பணும், நிறைய போய் சொல்லணும், கவிதை எழுதணும், கிஃப்ட்ஸ் வாங்கணும். ஐயோ லைஃபே போறன்றுங்க. அதான் அழகான பொண்ணுங்களை செகண்ட் டைம் திரும்பி பார்க்கறதில்ல. ஆனால் உங்களை எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாங்க. அழகான பொண்ணுங்களை பார்த்தா தானே இந்த பிரச்சனை எல்லாம். பாய். தெரியும் நீ வருவேன்னு. எப்படி சொல்லுச்சு? சிம்பிள் மேட்டர். கார் ரூஃபை திறந்து வரும்போது மொபைல் ஃபோன் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நம்ம மறுபடியும் மீட் பண்றதுக்கெல்லாம் ஒரு ரீசன் வேணுமா என்ன? ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஜொல்லு பாட்டிலாம் இல்ல, நிஜமாவே. நீயோ நானோ என் காரோ ஃபோனோ எதுவும் வெதிக்க முன்னால ஒன்றும் செய்ய முடியாது. காளி காளி காளியா? காளி யாரு? டேய் தனியா விட்டு போயிட்டு ஒரு மாதிரி பாக்குறா, பல மாதிரி பேசுறாடா. ஃப்ளோருக்கு ஃப்ளோர் பேரை வேற மாத்துறாடா. ஃப்ளோருக்கு ஃப்ளோர் ஆளே மாத்துறாங்க, பேர் தானே உர்றா. ஹாய் மல்லிகா. சாரி மீரா. என்ன மது, சம் அட்வென்ச்சர் கேம்க்கு ட்ரையல்? ஓ காட் மது ஸ்டாப் இட். இதெல்லாம் என்ன அட்வென்ச்சர்? மீரா, என்னோட புது வீடியோ கேமுக்கு நீ நானும் ஊட்டிக்கு போய் உருண்டு பிறண்டு அட்வென்ச்சர் பண்ணா எப்படி இருக்கும் சொல்லு. Yes, come on in guys. Morning boss. Good morning Sandal. How are you today? Haha, naughty boy t-shirt. Looking good. Anna நீ ரொம்ப குண்டா ஓல்டா இருக்க அதுக்கு. What a Hi. Oh my god, நீ இங்க என்ன பண்ற? Lift accident ஆகி half an hour கூட ஆகல and you back here. That's a spirit. I love it. Thank you. Go on, sit down. Lift up, not down. These old biplanes here are putting a ton of pressure on the prop shaft and the engine. ஹலோ. நோ என் சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சு. பூட்டே ஆகல முருக்ஸ். I'll be there in 2 minutes. டேய் என்ன மச்சான் பல்பு காட்டி சில்லற தெரியா? இல்லடா, கிராஃபிக்ஸ் கார்டு புடுங்கிட்டு வந்திருக்கு. ஏய் பெருச்சாலி, மசாலாவுடன் தின்ட்டியா? இல்லடா, பொம்பளை எலி சாண்ட்விச்சை சாஸ் தொட்டு சாப்பிட்டுட்டு அதே கையோட புடுங்கி விட்டுருக்கு. ஓ இது வெள்ளை எலி வேலையா? அஸ்வின் 1 minute. My game is auto crashing. Work பண்ண முடியல. என் சிஸ்டத்தையும் பாரு ப்ளீஸ். என் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். ஏய் மோனா, wait. I have a gift for you. இப்போ எதுக்கு? நீ அன்னைக்கு வாங்கி கொடுத்தியே இலந்த பழம். நான் சொன்னேன். இழந்த பழமா? How is it? Ideal, no? You like it? பா சாமி, ஹோல் டிபார்ட்மெண்ட்டே லூஸா இருக்கு. Hi. சும்மா இரு. லவ்லியா இருக்குல்ல? ஏப்பா இதுக்கு தான் அந்த போராட்டமா? டேய் லூசு மாதிரி கிஃப்டா வாங்கி கொடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்றா மச்சி. உண்மையை சொல்லு, அவன் மேல உனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல? இருக்குடா, அவளை ஒரு நாள் பார்க்கலனா கூட மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். என்னடா லவ்வா? ஏய் லவ் தான் வச்சுக்கிய. அப்பப்போ லேசா தலை தூக்கும். அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய கதை ஒன்று சொல்லுவா பாரு, அப்படியே பொசுக்குன்னு உள்ள போயிடும். இன்னைக்கு இதை பார்த்து அவளுக்கு கிஃப்ட் கொடுக்குற ஆசையே போயிடும்.
இதுவா உனக்கு என்ன பிடிக்குமா? எனக்கு பெல்ட் கொடுத்தியா? எனக்கு டாமியை பிடிக்குமா? நான் அது கொடுத்துட்டேன். என்ன மது, என்னம்மா தேடுற? பாரு ஜெகன், என் கிஃப்ட் எல்லாம் எப்படி இன்சல்ட் பண்றான்னு. மது, your gift should be more personal, more intimate. நீ கொடுக்க போற gift எப்படி இருக்குன்னா அது எப்பவுமே அவளோட ஒட்டி உறவாடணும். என்ன சொல்ற நீ? சீ, நழுவுது விழுந்தா செத்தே போயிருப்பேன். திடீர்னு ஒரு பக்கம் ராட்டினம் அப்படியே பழைய நாற்காலி மாமியார் வீட்டுது. அப்பதான் மோனா சர்றன்னு கம்பியில சறுக்கிட்டு வந்தாரு. அங்கேருந்து தாசா மாதிரி டக்குன்னு ஜம்ப் பண்ணி அப்படியே என்ன இப்படி கை கொடுத்து மோனா என்ன கட்டி பிடிச்சாரு. உங்களால நம்ப முடியல. ஆனா இது சத்தியம் ஆண்டி. எனக்கும் அஸ்வினுக்கும் உள்ள பந்தம் இன்னைக்கும் நேத்திக்கும் வந்தது இல்ல. வாடா மோனா. ஏய், நீங்களாம் ஏன் வர? பாருங்க ஆண்டி, இவர நான் வாழ போற வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க வேணாமா? இதுக்கு சொல்ற பதில நீ அடி. சாந்தா, சூடா ஒரு கப் காஃபி கொடுமா. வாமா. அப்பா சௌக்கியமா? எங்க இவ யாருன்னு தெரியுதா? ஏன் தெரியாம? உன் அண்ணன் மருமவ தானே? உங்க மருமவலாம். ஓ சாரி, மறந்துட்டேன். விளங்கிடும். அதுக்கு நம்ம இது கொடுக்க மறந்துட்டேன். இந்த எந்த கிஃப்ட்டும் வேணாம், நீ எடுத்த கழிப்ப. ஆண்டி, நீங்களே நியாயம் சொல்லுங்க. பர்மால நாங்க லவ் பண்ணப்போ என்னை பார்க்க வரும்போதெல்லாம் வெள்ளாம்பழம், நாகப்பழம், எலந்த பழம், கலாக்கா, கொடுக்கா புலி இதெல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கான். பதிலுக்கு நான் இப்போ கிஃப்ட் பண்ணா கடுப்பு அடிக்கிறான். கிளம்பு. என்னை துரத்துறதுலே குறியாரு. ஆண்டி நான் வரேன். அங்கிள் டாட்டா. என்னடா இது கிஃப்ட்? அவ என்ன வாங்கிட்டு வந்திருப்பான்னு தெரியாதா? கலர் கலரா வாங்கிட்டு வந்திருப்பாளே. 85. எச்சி கேப் நினைச்சா இதையா வாங்கிட்டு வந்தா? கருமோ, சரியான லூஸ்மா அவ. ஹாய். கம். What the hell, man? அங்க என்னடா கை காட்டுற? கையில என்னடா லெட்டர்? நியூஸ் பேப்பர் பாய் தானே நீ? போட்டு போயிட்டே இரு. நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிடுறேன். வாட்ஸ் ராங்? வந்துட்டோம். கேர்ள் ஃப்ரெண்டா? வாங்க. எனக்கு நாய் நான் பயம். அது உன்னை பார்த்து பயப்படுது, நீ நாய் நான் பயன்னு கதையா விடுற. இந்த நாய் ஓகே, உள்ள இன்னொரு நாய் இருக்கு. அவ பிரதர். நான் தாண்டா அந்த நாய். என்னையா பண்ற? ஏய், யாரா அது? உன் வருங்கால மாப்பிளமா? என்னம்மா நடக்குது இந்த வீட்ல? என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்க நீ? நான் 1/2 மணி நேரம் ஜாகிங் போயிட்டு வரதுக்குள்ள எவனோ ஒருத்தன் வரான், சிக்னல் கொடுக்குறான், பதிலுக்கு அவ சிக்னல் கொடுக்குறா. விட்டா இழுத்துட்டே ஓடிருப்பான் போல. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு செய்யற வேலையாமா இது? ப்ரோ, சிஸ்டரா கூப்பிடுங்க ப்ரோ. என்னையே கூப்பிட சொல்றியா? அடி செருப்பால. நான் மட்டும் டைமுக்கு வரலனா என்ன இருக்கும்? ஒழுங்கா இத கொடுத்துட்டு போயிருப்பேன் ப்ரோ. பாத்தியாமா, லவ் லெட்டர் கொடுத்துட்டு போயிருப்பானா? எந்த ராஸ்? சிக்னல் இல்ல இங்கிலீஷ்ல. Hey, stop it. How dare you treat my boyfriend like this? பாரு புஷ்பா. ஹலோ, அன்னைக்கு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்னு ஒரு லூசு வந்ததே, தெரிஞ்சோம் உட்கார வச்சு போன்வீட்டா கொடுத்து ஃபேனையும் போட்டு அவ ரங்கோன்றதா மந்திரகுமாரி கதையெல்லாம் சொல்ல நாங்க பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கல. ஆனா நீ என் பாய் ஃப்ரெண்ட அவமானப்படுத்துற. ஸ்கூல் வயசுல உனக்கு பாய் ஃப்ரெண்ட், லவ் லெட்டர் வேற. உன் புத்தி வேற எப்படி போகும்? லவர் கிட்ட ஓசில ஜட்டி வாங்கி போட்டுட்டு இருக்க ஜென்மம் தானே நீ. ரொம்ப ஓவரா பேசுற பல். அங்க என்னடா பர்வ? ஏய், இது லவ் லெட்டரா? ஆமா. இது NCERT அப்ளிகேஷன் ஃபார்ம். ப்ரோ பாருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்புறம் ஏன் திட்டுதனோ? வளர்த்து வச்சிருக்கே ஒரு செல்ல நாய், அதுக்கு பயந்து அவன் அங்கறதே கை காமிச்சு கூப்பிட்டான். எனக்கு லவ் வந்ததுன்னா நேரா அம்மா கிட்ட அழைச்சிட்டு வந்து இதான் என் லவர்னு தைரியமா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். புஷ்பு, I too love you. சீ, போடா தடியா. ஒரு பேச்சுக்கு சொன்னா ஏய் புஷ்பிகா, ஏய் அங்க தல சப்படி காபி குடி.
சாவுறது இடமா தான் வரவன். ஏய் ஏந்திரா நீ என் கண்ணு தங்கம் உனக்கு ஒன்றும் ஆகலையா பயப்படாத போயிச்சிக்கின உன்னை அப்படி சாவு விட்டுருவா. ஏந்திரா இங்கே கேட்டுனுக்கிறேன் போன கொஞ்சம் நிற்கிறேன். என் செல்லம் சார் என் செல்லம். செல்லம்மா பாவம் பச்சை குழந்தை தெரியாத தண்டவாளத்தில் ஓடி வந்துடுச்சு. நாங்கள் அன்னி கவனிக்காம இருந்தால் நேரத்துக்கு அல்பாய்ஸில் போயிட்டு இருக்கோம். நேரம் உனக்கு சங்கூதி இருப்பான்லடா சார் இதுவும் உசு தானே சார். மூஞ்சி மோகனி பத்தி அதுக்கு யாருக்குமே இல்லாத சூப்பர் நீனே. மாமங்கையிலே பெட்டா வெட்டுறாமல சொன்னா கேட்டியா? காலையான பூனையை பிடிச்சிடாரு பெட்டு கட்டாதனே. ஏன் சைச்சிக்கிற குடு குடு காசை குடு. 2 4 6 10 மடியில கட்டிக்கின்னு ஓவல்ஸ்ல காவு கொடுக்க அல்லாடுற எச்ச பொறுக்கி உருப்ப மாட்டியாட. ஐயோ எனக்கு எனக்கு தெரியாதுங்க. பெரியவரா சார், நீங்க வருஷம்ல தான் சார் நானும் வந்தேன். இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது சார். சார் நல்ல குறை வந்து சார் எதுவுமே தெரியாது சார். நானே தடை தான் சார் போயின்னு வந்து. சரி போ. டேய் என்னடா கவுஸ்கர் கிட்ட கட்சி வச்சா? சார் வணக்கம் சார். உன் பேர் என்னடா? சார் காலி சார். எப்படி அடிபட்டது? சார் அம்மா புளியார் வேணும் சொல்லிச்சா வந்துருந்தானா அப்போ அந்த வஜ்ரம் சார் அவனே தான் சார் மார்க் போட்டானே. அவன் அடியாளுங்களோட கத்திக்கப்படான்னு வரத பார்த்தேன். உதறலாயிடுச்சு புச்சேன் ஓட்டம் கண்ணு முன்னு தெரியாம ஓடியாந்ததுல கொடை தடிக்கி விட்டுச்சு சார். 2-3 பெல்ட் வச்சு ஊய்ந்தேன் சார். கொடை தடுக்கியா? ஆமாம் சார். தோ இது தடுக்கியாடா விழுந்த? மெய்யாலும் தான் சார். அடியை பார்த்தீங்கல்ல. சரி தலையில எப்படி அடிபட்டுச்சு? சார் அது உயிந்த இடத்துல ஒரு என்ன இது விளாம்பழத்துதா சார்? அதே தான் சார். நேர்ல பார்த்த மாதிரி அப்படியே சொல்றீங்க சார். இந்த கொலையை தான் யாரும் பார்க்கலன்னு சொல்றீங்க. சார் அடிச்ச பெல்ட்டியாவது பாத்தீங்களாடா? பார்த்தோம் சார். ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறீங்க அப்படிதானே? திருக்குறள்லாம் நம்மளுக்கு தெரியாது சார். பாரதியார்